அவங்க அன்றைக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது அவங்க உண்மையிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததான்றது எனக்கு கேள்விக்குறி இருக்கு. மக்களை ஈர்க்கும் வகையில தான் அந்த வாக்குறுதி இருக்குமா? மக்களை ஈர்ப்பதற்காக தான் அந்த வாக்குறுதியை பொய் வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? எல்லா கட்சிகளுமே மக்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்காக வாக்குறுதிகள் கொடுத்துடுறாங்க. அதை அமுல்படுத்துறதுக்கு வரும்போது, ஆட்சிக்கு வரும்போதுதான் அதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்றது தெரியுது. இப்ப நீங்க 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்போம் வருஷத்துக்குன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் ஒன்னும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்போ அதை நியாயப்படுத்துறதுக்கு இவ்வளவு பற்றாக்குறை இருக்குதுன்றது சொல்றது உதவியாக இருக்கு. ஆனா அதை முன்கூட்டியே யோசித்திருந்தால், இன்றைக்கு அவங்களுடைய அறிக்கை வெளியிட்ட உடனே, தேர்தல் அறிக்கை வெளியிட்டதும் பல நிபுணர்கள் அதை அனலைஸ் பண்ணி சொன்னாங்க, இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, அந்த அளவுக்கு வருமானத்தை நம்ம பெருக்குவதற்கு வாய்ப்பில்லை. கடன் வாங்குறதுலயும் இந்திய அரசு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்குது. உங்களுடைய நிதி பற்றாக்குறை என்பது 3% மேல போகக்கூடாது. அப்ப நீங்க கூடுதலாக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பும் கூட குறைவு. அப்படி இருக்கும்போது நம்ம நல்லா ஆலோசிக்காமல் பல திட்டங்களை சொல்லியாச்சு. இப்ப அதை அமல்படுத்துறதுல சிக்கல் வரப்போகுது. அதனால இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்து இதெல்லாம் நாங்க சரி பண்ண போறோம். ஊழல் ரொம்ப சந்தோஷம், ஊழல் கட்டாயமாக ஒழிக்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்தே கிடையாது.